நம்ம கண்ணுக்கு கீழே வரக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் க்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட பட்டி வீங்கின மாதிரி இருக்கும். அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தான் இது. இதை நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணும்போது நம்ம கண்ணை பார்த்திங்கன்னா எப்பயுமே அழகாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கின் கேரில் என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் சர்க்கிளில் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பேக் தான். அந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் க்ரீம். இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வந்து எப்பயும் போல வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ரெமெடி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முலை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம டார்க் சர்க்கிள்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டு காஃபி தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம டார்க் சர்க்கிள்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து நம்ம அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து மில்க்கு, நம்ம காய்ச்சின மில்க்கையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில், கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு 2 ஸ்பூன் இல்லை, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஹனி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3யுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் எந்த இடத்துலலாம் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இது டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, சிலருக்கு நோஸ்க்கு பக்கத்தில் ஒரு மாதிரி பிளாக் மார்க் மாதிரி வரும், பிளாக்காக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபேஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ், சோப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கருவளையம் எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி கண்ணை சுற்றி நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபேஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். நோஸ்க்கு பக்கத்தில் வரும் பார்த்திங்களா பிளாக் மார்க், அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை விட்டுறலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண பேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஐ சர்க்கிள் இருக்கட்டும். நம்ம அந்த கேப்பில் வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஒரு க்ரீம் தான் இது. இதில் நான் ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் ஆலோவேரா ஜெல் தான் எடுக்கணும். இது கூட நெக்ஸ்ட் நான் சேர்த்துக்க போகிற மெயின் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான். நம்ம ஆலோவேரா ஜெல் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு வேஸ்லின் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சூல் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறது காஃபி தூள் தான். நம்ம இது எல்லாமே எந்த ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே ஸ்பூனில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறீங்க, இல்லை விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங்கில் இப்போ நம்ம நல்லா இதை வந்து டபுள் பாயில் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக. வேஸ்லின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நம்ம டபுள் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லா இன்க்ரீடியண்ட்டோடய கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறீங்கன்னா 1 சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேஸ்லினும் ஆலோவேரா ஜெல்லும் நல்லா வந்து மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் நம்ம சேர்த்துருக்கிற காஃபி தூள் அப்புறம் ஆலிவ் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு டப்பாவில் இதுலேயாவது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வீக்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வச்சுருக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு குட்டி டப்பாவில் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையிலேயே எடுத்து கூட நீங்கள் உங்கள் டார்க் சர்க்கிள்ஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை நல்லா இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஃபிங்கரை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐ சர்க்கிளில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த பேக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான். இந்த பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டே டைம்லேயே நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இந்த க்ரீம் மட்டும் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீமை ஐ சர்க்கிள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸை வந்து எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண வேண்டாம். வெளியே வச்சே 1 வீக் வரைக்கும் நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.